Hi, welcome to Learning Simple Way. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Armstrong number or not. நம்ம ஆல்ரெடி இந்த ப்ரோக்ராம்ஸோட ஓவர்வியூல பார்த்துட்டோம். ஸோ சம் ஆஃப் நம்பர்ஸ் அப் டு என் ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது Armstrong number or not. டைரக்டா நம்ம ப்ரோக்ராம்குள்ள போகலாம். ஸோ Armstrong number அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா அதோட லென்த் கண்டுபிடிச்சுக்குவோம். அதுக்கப்புறம் அதுல இருக்க ஒவ்வொரு டிஜிட்ஸாலையும் அதை பவர் பண்ணிட்டு ஆட் பண்ணும். அதுதான் அந்த ஆம்ஸ்ட்ராங் நம்பர். சேமா வந்துச்சு அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங் நம்பர், அப்படி வேற நம்பரா இருந்துச்சுன்னா அது நாட் அன் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். ஸோ இதுதான் ஆம்ஸ்ட்ராங் நம்பருக்கான கோட். ஃபர்ஸ்ட் யூசர் கிட்ட இருந்து வேல்யூவை கெட் பண்றோம். எக்ஸாம்பிள் 153 அப்படின்ட்டு நான் கெட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதை டெம்ப் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ டெம்ப்லையும் 153 இருக்கும், நம்லையும் 153 இருக்கும். நெக்ஸ்ட் லென்த் கண்டுபிடிக்கிறோம். லென்த்தை வந்து டைரக்டா இந்த பைத்தான்ல மெத்தட் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடுறோம். டைரக்டா நம்பரை கண்டுபிடிக்கும் போது அதை ஸ்ட்ரிங்கா மாத்தி அதோட லென்த் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ இதுல லென்த் எவ்வளோ இருக்கும்? 3 அப்படின்னு இருக்குமா? லென்த் ஈக்குவல் டு 3. நெக்ஸ்ட் சம் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் while temp greater than 0. temp வந்து greater than 0வா? ஆமா. ஸோ while லூப்குள்ள போயிடும். இந்த லூப் எதுக்காக அப்படின்னா, ஒவ்வொரு டிஜிட்டையும் பிரிக்கிறதுக்காக. ஒவ்வொரு டிஜிட்டா பிரிச்சு அதை பவர் பண்ணி சம் பண்ணிக்குவோம். ஸோ டிஜிட்டை பிரிக்கிறதுக்காக தான் இந்த மாடுலோ 10, அதுக்கப்புறம் டிவைட் பை 10. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் while லூப்குள்ள வந்ததுக்கப்புறம் டிஜிட் ஈக்குவல் டு 150 temp மாடுலோ 10. இப்போ டெம்ப்ல என்ன இருக்கு? 153. இப்போ 153 மாடுலோ 10 அப்படின்னா என்னன்னா ஈக்குவல் டு 3. ஏன் அப்படின்னா ரிமைண்டர் தான் மாடுலோ. ஸோ அப்போ 110 is 10னா ரிமைண்டர் 5 இருக்கும். நெக்ஸ்ட் 3 இருக்கு. 5 10s are 50. இப்போ ரிமைண்டர் 3 வரும். நெக்ஸ்ட் சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் சம் ஆல்ரெடி 0 அப்படின்னு வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் 0 பிளஸ் பவர் ஆஃப் டிஜிட் கமா லென்த். பவர் ஆஃப் நமக்கு டிஜிட் என்ன கிடைச்சிருக்கு? ஏன்னா லாஸ்ட் டிஜிட் மாடுலோ 10 பண்ணோம்னா அதோட லாஸ்ட் டிஜிட் கிடைக்கும். இப்போ 3 கமா லென்த் என்ன? 3. இப்போ 3 கியூப் அப்படிங்கிறது என்ன? ஈக்குவல் டு 3 இன்டூ 3 இன்டூ 3 27. நெக்ஸ்ட் டெம்ப் ஈக்குவல் டு டெம்ப் மாடுலோ டெம்ப் டிவைட் பை 10. அப்போ 153 டிவைட் பை 10 என்ன வரும்? 153 by 10 equal to 15 அப்படின்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டெம்ப். இப்போ டெம்ப்ல எவ்வளோ இருக்கு? 15. 15 greater than 0வா செக் பண்ணுது. கண்டிஷன் கரெக்ட். ஸோ உள்ள போகும். நெக்ஸ்ட் டிஜிட் ஈக்குவல் டு டெம்ப் மாடுலோ 10. இப்போ 15 மாடுலோ 10 அப்படின்னா 110 means 10. அப்போ ரிமைண்டர் எவ்வளோ இருக்கும்? 5 இருக்கும். நெக்ஸ்ட் சம் ஈக்குவல் டு சம் பிளஸ். இப்போ சம்ல எவ்வளோ இருக்கு? 27 பிளஸ் பவர் ஆஃப் டிஜிட் என்ன? 5. லென்த் என்ன? 3. இப்போ 5 5s are 25. 25 into 5 125. 125 plus 27 equal to 35. 45 147. Sorry, 152. Next again temp equal to temp by 10. அப்போ இப்போ டெம்ப்ல என்ன இருக்கு? 15. 15 by 10 equal to 1. நெக்ஸ்ட் again மேலே செக் பண்ணும். while loop 1 greater, டெம்ப்ல 1 இருக்கு. ஸோ 1 greater than 0. அதுக்கப்புறம் டிஜிட் ஈக்குவல் டு 1. சாரி, 1 மாடுலோ 10. 1 மாடுலோ 10 equal to 1. நெக்ஸ்ட் சம் ஈக்குவல் டு சம் பிளஸ். சம்ங்கிறது இப்போ எவ்வளோ இருக்கு? 152 பிளஸ் பவர் ஆஃப் டிஜிட் கமா லென்த். அப்போ 1 cube equal to 1. 152 plus 1 equal to 153. Next temp equal to temp by 10 equal to, இப்போ tempல
என்ன இருக்குது அப்படின்னா 1 இருக்குது. 1/10 ஈக்குவல் டு 0. இப்போ எகெயின் மேலே போகும். இப்போ 0 கிரேட்டர் தென் 0வா கண்டிஷன் ஃபால்ஸ். இப்போ வைல் லூப்குள்ளேயே போகாது. இப்போ சம்மில் என்ன ஸ்டோர் ஆயிருக்கு 153. நெக்ஸ்ட்டு இஃப் சம் ஈக்குவல் டு நம் அப்படியான்னு செக் பண்ணுது. சம்மில் என்ன இருக்குது அப்படின்னா 153. நம்மில் என்ன இருக்குது, நம்லையும் 153. ஸோ 153 ஈக்குவல் டு 153 இருந்துச்சுன்னா அது ஆம்ஸ்ட்ராங் நம்பர். அப்படி இல்லைன்னா அது நாட் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். இது வந்துட்டு எல்லா நம்பருக்குமே சூட் ஆகும். 3 டிஜிட், 4 டிஜிட், சிங்கிள் டிஜிட், 2 டிஜிட், எந்த ஆம்ஸ்ட்ராங் நம்பர் வந்தாலும் செக் பண்ணலாம். ஸோ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். One is an Armstrong number. Next 153 அதுவும் Armstrong number. Next 1634 அதுவும் 1634 4 digit Armstrong number. Next 123 இது வந்துட்டு நாட் அன் Armstrong number. நம்ம லென்த் இப்படி கண்டுபிடிக்கல அப்படின்னா வேற எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். லென்த் கிரேட்டர் தென் 0 ஒவ்வொரு டிஜிட்டா டிக்ரீஸ் பண்ணிட்டு வந்து கவுண்டை இன்க்ரீஸ் பண்றோம். ஸோ இந்த மெத்தட்லயும் லென்த்தை கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுதான் ஆம்ஸ்ட்ராங் நம்பர் ஆர் நாட். இது வரைக்கும் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.